நமஸ்தே. இப்போ நம்ம இந்த தேர்ட் லெசனோட சாராங்ஷம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சாராங்ஷம் எப்படி ஈஸியாக எழுதலாம், இந்த லெசனோட மெயினான கண்டென்ட் என்னது, எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன். அத்புத் மாயா, இயற்கையோட மாயாஜாலம். ஓகே, ஆல்ரெடி இதை நம்ம வந்து இஆர்சியில் பார்த்துருப்போம். இஆர்சியில் இது ஜஸ்ட்டு நான் கண்டென்ட் சொல்கிறேன். இல்லை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லெசனுக்கு ஆத்தர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எஸ்ஸே எழுதும்போ, அதாவது சாராங்ஷம் எழுதும்போ நம்ம வந்து ஆத்தரை மென்ஷன் பண்ணி தான் எழுதணும். ஓகே, ஆத்தர் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே இந்த கதையில் என்னென்னா கவி அப்படின்னா யார்? போயட். இந்த போயட் தான் இந்த கதையோட மெயின் ரோல். இந்த போயட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது கடவுள்கிட்ட கேட்குறாங்க, எப்படி கடவுளே நீங்கள் இவ்வளோ அழகாக இந்த இயற்கையை படைச்சிருக்கீங்க, உங்களோட கையில் ஏதாவது சிசர்ஸ் ஏதாச்சும் இருக்குதா, எப்படி லீவ்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் இருக்குது, அது எப்படி இந்த க்ரீன் கலர்லலாம் இருக்குது, அதுக்கப்புறமா எப்படி எல்லா ஃப்ளவர்ஸுக்குமே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி போயட் வந்து கடவுள்கிட்ட கேட்குற மாதிரியான லெசன் தான் இது. ओके सो वरिका கூட இந்த एक्सप्लेनेशन பார்த்துடலாம். इन पतियों में कवि कहते हैं कि हे भगवान तुम्हारे हाथ में कैंची नहीं है, लेकिन पत्तों को कैसे इतने सुंदर रूप में काटा. इन पतियों कवि कहते, कवि வந்து சொல்கிறாங்க, ஹே பகவான் அப்படின்னா கடவுளே, உங்களோட கையில் கத்திரிக்கோள் எதுவுமே இல்லை, லேக்கின் அப்படின்னா ஆனாலுமே, பத்தோன் அப்படின்னா லீஃப். ஓகே, பத்தோன் அப்படின்னா லீஃபை உங்களால் எப்படி இவ்வளோ அழகான ஷேப்ஸில் உங்களால் கட் பண்ண முடிஞ்சுது, காட்டா அப்படின்னா கட் பண்ண முடிஞ்சுதுன்னு இந்த ஆத்தர் வந்து இந்த கடவுள்கிட்ட கேட்குறாங்க. துமாரே ஹாத்மே கோயி ரங்க நஹி ஹே, உங்களோட கையில் எந்த கலர்ஸும் இல்லை. फिर कैसे इन फूलों को तुमने इतने आकर्षक रंग दिए, உங்கள் கையில் எந்த ஒரு கலர்ஸுமே இல்லை, ஆனால் எப்படி உங்களால் ஃப்ளவர்ஸுக்கு இவ்வளோ அழகான கலர்ஸ் எல்லாமே கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. கவி பகவான் கே அத்புத் மாயா தேக்கர் ஆச்சரிய சக்கித் ஹோ ஜாதே ஹே. இது எல்லாமே இது எல்லாமே இந்த போயட் நோட் பண்ணதுக்கப்புறமா போயட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸில் படித்த நீங்கள் ஆன்சர்ஸ் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தாரே ஆகாஷமே பினா கிசி ரசிகே லக்கட் ரகே ஹே. இல்லை இது என்ன அப்படின்னா, ஸ்டார்ஸ் எல்லாமே எப்படி இது வானத்தில் வந்து தொங்கிட்டுருக்கு, ஹேங்கிங் எப்படி அப்படிங்கிறத பற்றி கடவுள் கிட்ட அந்த கவி கேட்குற மாதிரி, அந்த போயட் வந்து கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது வன்ஷி விரக்ஷ, அதாவது இந்த பேம்பூ இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சவுண்டு வந்து எப்படி நம்ம ஹியூமன்ஸ் எல்லாமே வாசிக்கிற மியூசிக் மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சன்ஷைனோட பிரைட்னஸ், அதுக்கப்புறமா ஷேடோ, இந்த நேச்சுரலான திங்ஸ் வந்து கடவுள் எப்படி இதை அழகாக உருவாக்கியிருக்காங்கங்கிறத பற்றி தான் இந்த போயட் வந்து இந்த போயமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ சாராங்ஷத்தை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இஆர்சி நீங்கள் படித்தா இதே இஆர்சியை மட்டும் கொஞ்சம் நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதினாலே போதும். அண்ட் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, லெசன் எம்எஸ் சென்டரில் எழுதிட்டு பாயிண்ட் வைஸ் எழுதி இஆர்சி ஒரு ஜஸ்ட் இஆர்சி இது சாராங்ஷன்னு சொல்லும்போது ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தன்யவாத்.